வந்து டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வரும். அதான் ரீச் ஆன வாட்டி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும் லாகின் பண்ணுறதுக்கு எப்படின்ட்டு. அதில் ரெஜிஸ்டர் போய் உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம், இமெயில் ஐடி கொடுக்குறேன். அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் லாகின் போய் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். லாகின் கொடுத்தீங்கன்னா இப்போ லாக் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதில் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட டேஷ்போர்ட், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இதில் எல்லாமே பார்க்கலாம். சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், மை லிஸ்டிங், க்ரியேட் லிஸ்டிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். மை ப்ரொஃபைல்ன்ட்டு அதில் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, ப்ரீமியம், அன்லிமிட்டட் அப்படின்னு 3 பேக்கேஜ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் லிஸ்டிங் அப்படின்னு வரும். அந்த இதில் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை அப்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில் நீங்கள் உங்கள் நேம் பண்ணிவிட்டு ஸ்லக்கில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் கேட்டகரி ஆப்ஷன்ஸ், நீங்கள் என்ன கேட்டகரி, எக்ஸாம்பிள் நான் உமன்ஸ் ஃபேஷன் பண்ணுறேன். லொக்கேஷன் அதே மாதிரி உங்கள் லொக்கேஷன்ஸ், நான் இப்போ டெல்லி அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கணும். அண்ட் வெப்சைட் எதாவது இருந்தால் அது. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கொடுத்துடணும். இமெயில் ஐடி கொடுத்த வாட்டி மேப்ஸ் எமெட் கோட்னு கீழே இருக்குது. அங்கே வந்து இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்ஸ் கிடைக்கும். அதில் செலக்ட் பண்ணி உங்கள் லொக்கேஷன் டைப் பண்ணிங்கன்னா இதில் காட்டுற ஆப்ஷன் ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எமர்டு மேப் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அதில் காப்பி HTML இருக்கும், அது காப்பி பண்ணிட்டு இந்த டேப்பில் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லோகோ, இதில் உங்களோட ஃபோட்டோஸ், பேனர் இமேஜ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. உங்கள் வீடியோ URL கோட் கொடுக்கலாம், PDF-ஆக கொடுக்கலாம், தம்ப்லைன் இமேஜ் அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் இமேஜஸை. ஸ்க்ரால் பண்ணி கீழே போனால் டிஸ்கிரிப்ஷன், உங்களை பற்றி ஷார்ட்டாக, அதாவது அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களை பற்றி சின்னதாக ஏதாவது இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ண அமெனிட்டிஸில் நீங்கள் என்னென்ன சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்களோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 வரும். செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே அதோட லிங்க்ஸ் வந்து URL நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த இதில் இருக்கீங்க சோஷியல் லிங்க்லையோ அதோட சோஷியல் லிங்க்கில் நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே அதே மாதிரி டைட்டில் மேலே நீங்கள் என்ன டைட்டில் போட்டிங்களோ அந்த டைட்டிலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அதே டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு சேவ், கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும், அங்கே சேவ் அழுத்துனீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும்.